Hi friends, welcome to my channel. Bluetooth neckband வந்து ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரைட் சைடு வயர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதை வந்து ரீசால்டரிங் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பிராண்ட் நேம் வந்து ரெவானோ. ஓப்பன் பண்ணுறதுக்காக ப்ளோயரை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுறோம். லைட்டாக ஹீட் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ப்பான பிளேடு இந்த மாதிரி சம்திங் வந்து வச்சு நம்ம வந்து சைட்லேருந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கும்போது அது வந்து மேலே அந்த டாப் பேனல் வந்து ரிலீஸ் ஆகும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப அழுத்திட்டாலும் உள்ளே இருக்கிற போர்டு வந்து ஸ்க்ராச்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கார்னராக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டோம், பட் அது ஆன்லேயே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும். ஏன்னா பவர் ஆனில் இருக்கும்போது ஏதாவது ஒர்க் பண்ணோம்னா அது வந்து போர்ட் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கட்டான அந்த ஒயர் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கணும். அதுக்குள்ளே வந்து 2 ஒயர் வரும். அந்த ஒயரை வந்து கரெக்டாக நம்ம ஸ்லீவ் எடுத்து கரெக்டாக அது சீவினோமா அது ஷார்ப்பான ஒரு நைஃபை வச்சு நம்ம சீவினோமா அது வந்து ஈஸியாக எடுத்துரும். அதை ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஆல்ரெடி இருந்த அந்த பொசிஷன்லேயே அதை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சால்டரிங் பேஸ்ட்டை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி அதை ஹீட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹெட்செட்டில் வர ஒயர் வந்து ரொம்ப வந்து மெலிசாக இருக்கிறதுனால இது வந்து ஈஸியாக வந்து அந்த சால்டரிங் லெட்டு வந்து ஈஸியாக வந்து அப்ளை ஆகாது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக ஹீட் அதிகமாக பண்ணும்போது தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ நல்ல ஒரு சால்டரிங் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும். ஐபி வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ரெட்டு வந்து பாசிட்டிவ், ப்ரௌன் வந்து நெகட்டிவ். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கலர் கோடு வந்து. ஸோ அதை பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சாலே போதும். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இப்போ வர வாய்ஸ் வந்து டேரெக்டாக அதுலேருந்து வர வாய்ஸு. ஸோ 2 சைடுமே ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ஒர்க் ஆகுது தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேனலை க்ளோஸ் பண்ணுங்கள். நான் வந்து T7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணி இது டிஸ்பிளே போட்டுற கம்மு. ஸோ இதை நம்ம திரும்பவும் ரீயூஸ் பண்ணலாம். திரும்ப வந்து ஹீட் பண்ணோம்னா இந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகி திரும்ப இது எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த கம்மு யூஸ் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அதிகம் போடணுன்னு அவசியம் இல்லை. சும்மா 2 டாட் அங்கங்கே வச்சாவே போதும். அதில் ஆல்ரெடி என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே அப்படியே வந்து ரீஅசம்பிள் பண்ணி அந்த பேனலை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது புதுசாக வாங்குகிற காஸ்ட் வந்து 600 to 700 ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ ஒன் சைடு பிஞ்சதுனால நம்ம வந்து இது தூக்கி போடுவோங்க, இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி செல்ஃபாக நாமளே வந்து இதை ரிப்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த கம்மை ஓட்டினதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு
ஒரு லப்பர் பேண்டை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து அந்த கம்மு வந்து காயிற வரைக்கும் நீங்கள் வந்து டைட் பண்ணி கட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள்.